இன்னொரு ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் வடுகப்பட்டி வர்சஸ் முள்ளங்குறிச்சி 2 டீமுக்கான மேட்சாக இருக்க போது. ஸோ 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. டேஸ் வின் பண்ணால் வடுகப்பட்டி, ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஓனி பேசணும்னா சைக்கிங் எண்ணில் இருக்கிறது சுந்தர் ஜோ, நான் சைக்கிளில் ஐஎஸ்பிஎல் விக்கி, பவுலிங் எண்ணிலையும் விக்கி. ஸோ அந்த எண்ணில் 2 பேருமே விக்கி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். வர்றட்டி ஆட பார்த்துருக்காரு. தேர்ட் மனில் தெரிஞ்சு போயிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பா சங்கர் போயிட்டாருங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்ட்ட இருந்து 1 2வது ஒன்று ரெஸ்ட் பண்ணி ஓட்டாங்க. செகண்ட் ஒன் அகைன் அதே திசையில் கட் பண்ணியிருக்காரு. இந்த முறை ஃபீல்டர் போய் ஆளை ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சங்கர் விரட்டி போய் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலன்னா 2வது அட்டம்ல இங்கே 2வது ரன் ஓடிடுவாங்க. அதுதான் நடந்திருக்கு. பேக் டு பேக் 2 பால்ல 2 டபுள். தேர்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்துருக்காரு. ஒயிட். தேர்ட் ஒன் ரீபால். சூப்பராக இதுக்கு முன்னாடி 2 பாலும் லைட்டாக டச் பண்ண பார்த்தாரு. இந்த மாதிரி கட்டு கரெக்டாக அடிச்சிருக்காரு, ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்காரு, பவுண்ட்ரி. ஸோ இங்கே ஆம்பையரும் கிரேசியாக கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். இந்த மாதிரி ஜாலியாக ஆடிச்சாரு. 1 மோர் பவுண்ட்ரி. ஸோ பேக் டு பேக் 2 டபுளை தொடர்ந்து பேக் டு பேக் 2 பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு சுந்தர். பாலோட ஃபிஃப்த் ஒன். புத்தநாயத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், டாட் பால். சூப்பர் பிளேயோட லாஸ்ட் ஒன். அகைன் ஒரு டாட் பால். எல்லாமே இந்த ஓவரில் கோயின்சிடென்ஸாக நடந்திருக்கு. 2 டபுள் 2 பவுண்ட்ரி 2 டாட்னு எல்லாமே தொடர்ந்து நடந்திருக்கு. ஸோ டாட் பால் டு எண்ட் ஓவர். முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 13 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட இங்கே ராஜகோபாலபுரம் மணி வந்திருக்காரு. ஸோ வடுகப்பட்டி பக்கமாக இருக்க கெஸ்ட்டு, அதே மாதிரி முள்ளங்குறிச்சி பக்கமாக இருக்க கெஸ்ட்டு, 2 கெஸ்ட்டும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. இங்கே முதல் பந்து ஒரு ஒய்டு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். குயிக்கராக நல்லா போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் உத்தரத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். பேக் டு பேக் 2 டாட்டை பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே பாலோட தேர்ட் ஒன். சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ராய் தெளிவாக அடித்தாருங்க. சுவிட்சுக்கு திரும்பி கண்டிப்பாக ரொம்ப தூரம் தாண்டி போய் விழுக்கும்னு சொல்லலாம். தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு 6. ஸோ அம்பையரோட டிசிஷன் க்யூட்டாக கிரேசியாக கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இங்கே ஃபோர்த் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு. இந்த முறை பால் லென்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்காரு. ரொம்ப லோ கேப்டா ஒரு சிங்கிள். பாலோட ஃபிஃப்த் ஒன். எக்ஸலன்ட் டெலிவரி. நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். இங்கே டாட் பால். பவர் பிளேயோட நெக்ஸ்ட் ஒன். அகைன் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல, அதை பயன்படுத்தி ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. இங்கே 2 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 22 அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி. வச்சுக்கணும். தேர்ட் ஓவர் போட கார்த்திக் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சுந்தர். ஃபர்ஸ்ட் ஒன் லாப்டாடா பார்த்தாரு. டைமிங் கிடைக்கல. சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பி ஆட பார்த்துருக்காரு. செம்ம பாஸாக போயிருக்கு. சுவிட்சுக்கு திரும்பி தெளிவாக போட்டு திருப்பி பவுலிங் திருப்பி வந்துருக்கு. கல்ல அடிச்சு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஹைட்டு போயிருக்க. டிஸ்டன்ஸ் இருக்கா? பிடிக்க முடியலங்க. மணியால் தாண்டி போயிடுச்சு. இங்கே பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பி பார்த்தாரு. ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு போய் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள். பேட்சிங் ரொம்ப பாஸாக இருந்துச்சு. தெளிவாக போட்டிருக்காரு. இழுத்து போட்டிருக்காரு கார்த்தி. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட பார்த்தாரு. ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் நேருக்கு நேர் லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பா. ஆல்மோஸ்ட் பாலுக்கு போய் மிஸ் ட்ராப் பண்ணிட்டாங்க. இங்கே 3 ஓவருக்கு 36 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் பட மணி வந்திருக்காரு. 4வது ஓவர் பேட்டிங் பவர் பிளே ஓவராக எடுத்தாங்க. அதன் காரணமாக பேட்டிங்கில் பவராக ஒரு பிளே பண்ணியிருக்காரு. இங்கே கண்ட்ரி திசையில் 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே ஸோ இங்கே ஆம்பேர் 6 டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு. செகண்ட் ஒன் டாட் பால். நல்லா கீப்பிங். தேர்ட் ஒன் மறைச்சு ஒரு ஃபுல் ஷாட் கொடுத்துருக்காரு. தாண்டி போயிடுச்சுங்க. அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 6. அம்பையரோட கிரேசிக்கு தான் வெயிட் பண்ணிக்க இருந்தாங்க. ஸோ 6 அடிக்கும் அடுத்தடுத்து காட்டிக்க இருக்காரு இங்கே ஆம்பையர்.
நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி கரெக்டாக அடிச்சாருங்க. இப்போ தான் லாங் ஆஃப் ஃபீல்டரை எடுத்து உள்ளே வச்சாங்க. அதை பார்த்து தைரியமாக பேட்டை விட்டுருக்காரு. கவர்ஸ்லேயே போயிருக்கு பவுண்ட்ரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கர் நல்லா கம்பேக் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். இங்கே இந்த அவரோட லாஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன். இந்த முறை சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் போயிருக்குங்க. இதே மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் தான் பாலா அடிச்சிருந்தாரு இதுக்கு முன்னாடி. இப்போ கூலாக அடிச்சிருக்காரு சுந்தர். பதிவு செய்த அந்த பேட்ஸ்மேனுக்கு கமிட்டியின் சார்பாக 4 ஓவருக்கு 59 அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி. மேட்சுக்கான 5th ஓவர் மணி வந்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் முதல் பவுலராக 2வது ஓவர் போட வந்திருக்காரு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா போஸ்டாருங்க. இங்கே கேட்சை முதல் பந்தே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே மணி. ஸோ விக்கெட்டுக்கு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு இங்கே ஆம்பேர். அற்புதமாக அந்த கேட்சை பிடித்த அந்த ஃபீல்டருக்கு கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஒன் பேட்ஸ்மேனாக இங்கே சிட்டு ரொம்ப லோ கேப்டாக போட்டிருக்காரு. கீப்பராலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு லென்த்து. பைஸ் என்ற முறையில் ஒரு ரன் சிங்கிள் பைஸில் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சிக்கிட்டு ஆட பார்த்தாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டேரெக்டாக வீடு கொடுத்துட்டாங்க. பாலோட தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி. சொக்க வச்சுருக்கான்னு சொல்லலாம். ஒரு ஸ்லோயர். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை லாங் ஆஃபில் அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விக்கெட் அங்கே தான் போயிருந்துச்சு. இப்போ போயிடுச்சுங்க. 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே மணி. அம்பேர் இனி ஒரு 10-20 செகண்டுக்கு செலிப்ரேட்டில் தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேனா நவீன். எக்ஸலன்ட் டெலிவரிங்க. அட்டாக்கிங் டெலிவரி. உடம்பு லைனில் வந்திருக்காரு. வேகம் இல்லைனாலும் வேகமாக போட்டிருக்காரு இங்கே மணி. நெக்ஸ்ட் ஒன் வர்றட்டே ஆடி இருக்காரு. ஆனால் அங்கே ஒரு ஃபீல்டர் நிற்க வச்சு தான் போட்டிருக்காங்க. விக்கி இருக்காரு. நல்ல ஸ்டாஃப் ஃபீல்டர் இருந்து அதிகபட்சம் சிங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள் டு 5 ஓவர். 5 ஓவருக்கு 62. போன ஓவர் சைஸாக மூவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் மணி. 6வது ஓவர் பட விக்கி வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் குத்துற இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டேரெக்டாகவே வீட்டு கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு பாலே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வீட்டு கொடுத்துட்டாங்க. ஒயிட் கொடுத்துருக்காங்க. போன பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காங்க. பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. இந்த மாதிரி மறைச்சு ஆட பார்த்துருக்காரு அங்கே ஃபீல்டர் மகிழ். நல்லா ஸ்டாப்புங்க. விரட்டி போய் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்ப பார்த்துருக்காரு. ஃபுல் பேஸில் போட்ட காரணத்தினால கம்ஃபர்டபுளாக பேட்ஸ்மேன் கனெக்ட் பண்ண முடியல. ரிவர்ஸ் திரும்பினவுடனே இந்த பக்கமாக திரும்பி ஆட்டார் அவரும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் போட்டு தெரிவித்து வந்திருக்குங்க. கண்டிப்பாக இது பவுண்ட்ரிக்கு வாய்ப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு. லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நல்லா போட்டிருந்தார் பவுலர். டாப் சாய் வந்திருக்கு. கீப்பரும் பிடிக்க முடியாது. பின்னாடி இந்த ஃபீல்டரும் பிடிக்க முடியாது. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் டாப் சாய் இருக்கு. ஃபீல்டர் பிடிச்சிடறாங்களான்னு பார்த்தா டிவேட் ஆகி போயிடுச்சுங்க. பேக் டு பேக் 2 பாலுமே லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போய் லாப்டர் ஒன்று ஆட பார்த்தாரு. கேப்பில் தான் போயிருக்கு. 2 ரஸ் பண்ண வாய்ப்பா. இனியும் ஓட மாட்டாங்க. ஏன்னா ஃபீல்டர் மணி எங்கே தெளிவாக எடுத்துட்டாரு. ஒரு சிங்கிள். 6 ஓவருக்கு 79 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கண்ணா 7வது ஓவர் பட கார்த்திக் வந்திருக்காரு. ஸோ கண்டினியூஸாக 3 பாலில் 2வது ஓவர் போகிறாங்கன்னு சொல்லலாம். சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் சந்தோஷ் போஸ்டாருங்க. கேட்சை வடுகப்பட்டியும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா வேல்யூபிள் பேட்ஸ்மேன் நவீன் அவரோட விக்கெட்டை இழக்கவும் நியூ பேட்ஸ்மேனாக எங்கள் சக்தி நல்லா சாப்பிடுங்க. கரெக்டாக போனார். பேக்கப் வேகமாக போய் ஸ்டாண்ட் பண்ணி நின்னார். ஒரு சிங்கிள். ரொம்ப உடச்சி போட்டாருங்க. ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் நின்னாங்க. ஸோ ஃபீல்டர் இல்லை அப்படின்னு பார்த்தேன். வச்ச ஃபீல்டருக்கு தான் போயிருக்கு. ஐடியாவாக போட்டிருக்காரு. ஆனால் தப்பு பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. டேரக்ட் ஹிட்டுக்கு வாய்ப்பா இல்லைங்க. குடு ஒன்றும் சிட்டு அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி சிட்டாக பறந்து போயிட்டார் அந்த எண்ணில். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு ஹிட்டு தெளிவாக திரும்பி பேக் லைன் பண்ணிருக்காங்க. ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக இது பவுண்ட்ரி ஆறான்னு பார்க்கணும். பவுண்ட்ரி பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்
சப்போர்ட் பண்ணி போனார். எக்ஸாக்கு வரல, குவாலிட்டியான ஒரு ட்ரைவு. ஆனால் மணி இருக்காரு அங்கே, பார்க்கவே ப்ராப்பரான ஷாட்டா இருக்கு. தெளிவான த்ரோங்க. எக்ஸாக்டாக அடிச்சிருக்காரு கீப்பருக்கு. பட் தான் ஸ்டெம்பே பதம் பார்த்துருக்கோம், அந்தளவு த்ரோ அடிச்சிருக்காரு. ஸோ பவுலிங் 2 ஓவரும் நல்லா போட்டிருக்காரு. அதை தொடர்ந்து ஃபீல்டிங்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல சப்போர்ட் வடகப்பட்டிக்காக மணி. சூப்பரா 7 ஓவருக்கு 90 ரன் அடிச்சிருக்காங்க. கடைசி ஓவர் போட சங்கர் வந்திருக்காரு. செகண்ட் ஒன் மறைச்சு ஆட பார்த்துருக்காரு ஃபீல்டர். இந்த முறை ஏமாந்துட்டாங்க. அகைன் ஒரு பவுண்டரி. இந்த முறை செம்ம ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபீல்டர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காருங்க சந்தோஷ். ஹைட்டு போயிருந்தாலும் தெளிவாக வாட்ச் பண்ணி நின்று பிடிச்சிருக்காரு விக்கெட். பெரிய சுத்துங்க, மட்டைக்கிட்ட சுற்றி பார்த்தாரு. சாக்ரபேஸ் விக்கெட். விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் முத்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். சுச்சிக்கு திரும்பி பார்த்தாரு. இதுவும் கீப்பர் கைவசமாக தான் வந்திருக்கு. 1 more டாட் பால். தெரிச்சிருக்குங்க, ஹைட் அதே இடத்துல தான் போயிருக்கு. கீப்பர் மணி நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. 1 more விக்கெட்டை இழக்கிறாங்க. விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ கடைசி ஓவர், டெத் ஓவர். ஸோ நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே. 95 டார்கெட். ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதா. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஓனிங் பேஸ் பண்ணால் 2 யங்ஸ்டர்ஸ், வடகுப்பட்டியோட 2 யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. சங்கரன், சந்தோஷ். மேட்சுக்கான முதல் ஓவர் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் விக்கி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு. டைமிங்கே கொடுக்காத பந்து, அது வேகமாக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காருன்னு சொல்லலாம். விக்கி முதல் பந்தே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் அகைன் ரொம்ப லோ கேப்டாக வந்துருக்கு. லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு, ஒரே மாதிரி போடுறான்னு சொல்லலாம். பால் கொஞ்சம் கூட மேலே எம்ப விடாமல் லோ கேப்டாகவே போட்டுக்கிருக்காரு. அதன் காரணமாக பவர் பிளேயாக இருந்தாலும் முதல் 2 பந்து டாட்டா போட்டிருக்காரு. தேர்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் குத்தின இடத்துலேருந்து பேட்ஸ்மேன் சபில் பண்ணி போனதை பார்த்து தெளிவாக வாட்ச் பண்ணி போட்டிருக்காரு. கன்சியூட்டியாக ஹாட்ரிக் டாட் பதிவு பண்ணுறாரு விக்கி. 4th ஒன் சுவிட்சுக்கான ட்ரை உடம்புல தான் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். 1 more டாட் பால். 4வது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு விக்கி. 5th ஒன் அப்படி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து. இதுவும் ஃபீல்டர் கையில் தாங்க போயிருக்கு. 2 ஓவரில் 5வது டாட் பால் பதிவு பண்ணுறாரு. லாஸ்ட் ஒன் ரட்டி ஆட பார்த்தாரு. அகைன் ஒரு டாட் பால் டு எண்ட் ஓவர். வாட்டர் ஓவர். இங்க பவர் பிளே ஓவராக மீடியன் ஓவராக போட்டு கொடுத்துருக்காரு. இங்க செகண்ட் ஓவர் போட சுந்தர் வந்திருக்காரு. முதல் பந்தே ஆசாருங்க. இங்க சந்தோஷ் ரொம்ப தூரம் போயிருக்கு. 6 இங்க செகண்ட் ஒன் சுச்சிக்கு தைரியமா பேட்டை விட்டாருங்க. ஒரு பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பால் 6, 2வது பால் 4ன்னு கலக்குறாரு இங்க சந்தோஷ். தேர்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேரான்னு பார்த்தா அங்கே முத்து கையில் போச்சு. கொஞ்சம் ரெடியாக இருந்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ வடுகப்பட்டி கண்டிப்பாக பெருமூச்சு விடுவாங்க. ஏன்னா 6-4 அடித்த பேட்ஸ்மேனுக்கு அடுத்த பாலில் ஒரு லைஃப் அப்படிங்கும்போது ஸோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்சை ஈக்குவலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரான்னு சந்தோஷ். 4th ஒன் வராட்டி ஆட பார்த்தாரு. அங்கே முத்து கையில் போயிருக்கு. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி. டாட் பால். அகைன் ஒரு டாட் பால். எக்ஸலண்ட்டாக போட்டுக்கிருக்காரு. இங்கே முதல் 2 பந்து 10 ரன் குயிக்கராக போயிருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்த பந்தை நல்லா போட்டுக்கிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே 2 ஓவர் முடிஞ்ச நிலைமையில 11 ரன் அடிச்சிருக்காங்க வடுகப்பட்டி. நிக்கலாம் நீ பேட்ஸ் பண்ணால் எங்கள் மணி வந்திருக்காரு. பெரிய சுத்து பேட்டில் பண்ணல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வராட்டி ஆட பார்த்தாரு. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலை. பவுண்ட்ரி ரொம்ப பாஸாக போயிருக்கு. பேட்டில் பட்டு ஒரு 2 செகண்ட்லேயே போயிருக்குன்னு சொல்லலாம். பவுண்ட்ரி. எக்ஸலன்ட் டெலிவரி. நல்ல கம்பேக்ட். போன பால் பவுண்ட்ரி போயிருந்தாலும் இந்த பால் தெளிவாக போட்டிருக்காரு. சிட்டு. நெக்ஸ்ட் ஒன் திரையா ஃபீல்டர் கையில் தான் போயிருக்காங்க. விக்கி இருக்காரு ஃபீல்டர். ஒரு சிங்கிள். 3 ஓவருக்கு 16 அடிச்சிருக்காங்க வடுகப்பட்டி. 4வது ஓவர் போட அகைன் இங்கே சுந்தர்.
ஸோ உச்சிக்கு திரும்பினா பார்த்தா ஸ்ட்ரைட்டாகவே செம்பில் சொருகிறதுக்கான ஒரு முயற்சி, காலை போட்டு தெளிவாக சேவ் பண்ணிட்டான்னு சொல்லலாம். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், அகைன் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. அங்கே விக்கி இருக்காரு, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் போயிருக்கு, கிளாசிக் ஆடினார் சங்கர், பவுண்ட்ரி போயிடுச்சுங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணார், எக்ஸலன்ட் டெலிவரி, நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸ்டப்பீல் பண்ணி போயிருந்தாலும் கரெக்டாக போட்டிருக்காரு. ஒன் மோர் குட் டெலிவரி, பேக் டு பேக் டாட் பால் இங்கே. நெக்ஸ்ட் ஒன் வாட் அண்ட் டெலிவரிங்க. ஸோ புயல் பறக்கிற மாதிரி அங்கே புழுதியை பறக்க விட்டுருக்காரு, தெளிவான டெலிவரி. ஒன் மோர் டாட் பால் டு எந்த ஓவர். 4 ஓவருக்கு 20. போன ஓவரையும் சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காரு சுந்தர். 5வது ஓவர் பட சிட்டு, அவருக்கான 2வது ஓவர். அந்தளவு எலவேஷன் கொடுக்கல, ஹைட்டு தான் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே சத்தி நல்ல டேக்கன். நீ பேட்ஸ்மேனா இங்கே சசி அந்த முதல் பந்தே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணார். இப்போ டாட் பால், அகைன் சூப்பர் டெலிவரி. பேட்ஸ்மேன் சப்பில் பண்ணி போனதுக்கு ஒரு மாதிரி மேஜிக்கலாக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச்சா ஆட பார்த்துருக்காரு, அதே வச்சா சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர். சாயலிஸா ஆடினாருங்க, இது கண்டிப்பாக தாண்டறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தாண்டி போயிருக்கு, 1 பவுன்ஸில் கிளியர் பண்ணி போயிருக்கு பவுண்ட்ரி. 5 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 30 ரன் அடிச்சிருக்காங்க வடுகப்பட்டி. மேட்சுக்கான 6வது ஓவர். பவர் பிளே ஓவர் போட விக்கி வந்திருக்காரு. ஸோ 6வது ஓவர் அதே மாதிரி 3 பவுலர் சேர்ந்து ஏர்லியாகவே முதல் 2 ஓவரை முடிக்க வந்தாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பால் இந்த பாலை முடிச்சிருக்காருங்க, ரொம்ப தூரம் போயிருக்கு லாங் ஆனில். சசி தெளிவான ஒரு 6. செகண்ட் ஒன் ரொம்ப பாஸாக போட்டார், அதையும் தெளிவாக அலட்சியமாக அடிச்சாருங்க இங்கே. ஸோ யங்ஸ்டர் பேட்லேருந்து 2 குவாலிட்டியான ஷாட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முந்திர பால் நேருக்கு நேரு, இந்த பால் அக்ராஸில் என்ன அடிச்சிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் பேட்டை ஓங்கிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல்டாக ஆட்டார். அவர் வீசின ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பவுண்டரி வைக்க வாய்ப்பாக இருந்திருக்கும். ஃபீல்டர் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு, ஒரு 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் பவுலர் கைக்கு பக்கத்தில் போணுச்சு, ஆனால் பவுலரால் பிடிக்க முடியாதுங்கிற வேகத்துக்கு போயிருக்கு. அந்தளவு பேட்ஸிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு யங்ஸ்டர் பேட்டில் இருந்து. ஆஸ்டாருங்க இங்கே சங்கர் பேட்டில் இருந்து ஒரு 6 அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இந்த ஓவரில் கிட்டத்தட்ட 2 6 ஒரு 4ன்னு கலக்கி இருக்காங்க இங்கே வடுகப்பட்டியோட யங்ஸ்டர். நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்துருக்காரு, டாட் பால்னு நினைக்கிறேன். எஸ், 6 ஓவருக்கு 49 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 7வது ஓவர். நவீன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே அடித்தார், ஆனால் டைமிங் இருந்துச்சு, டிஸ்டன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். விக்கி நல்லா டேக் பண்ணிங்க, முதல் பந்தில் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு நவீன். நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் இங்கே கார்த்தி வந்திருக்காரு. போன பால் ஒரு வைடு, நிறைய சுற்று, பேட்டில் பண்ணல, டாட் பால். விட்டு தட்டுன்னு தெளிவாக ஆடி இருக்காரு கேப்பில். சத்தி ஃபீல்டர், ஒரு சிங்கிள், வைடுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மர்ரிச்சு அடிச்சிருக்காரு, செம்ம ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கா, கேட்சை புஷ்டாருங்க லைனில் வச்ச இங்கே. நெக்ஸ்ட் ஒன் நீ பேஸ் பண்ணா மயில் வாக்கனன், இதுவும் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், டாட் பால். 7 ஓவருக்கு 52 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர், செகண்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் பட ரகுபதி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் போட்டார், அந்த ஸ்லோயருக்கு பேட்ஸிங் இங்கே ரொம்ப பாஸாக இருந்திருக்கு. அதன் காரணமாக லாங் டிஸ்டன்ஸ் 6 அப்படின்னு சொல்லலாம் மயில் வாகனன் பேட்டில் இருந்து. ஸ்லோயர் போட்டார். செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஏக்கிங் லென்த் நல்லா போட்டிருக்காரு, ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட் எடுத்திருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ் பண்ணால் ஒரு யங்ஸ்டர், டாட் பால். இந்த முறையும் தரையாக தான் போகுது. அங்கே விக்கி ஃபீல்டர் பவுண்டரி ஸ்டாப் பண்ணி போட்டார்.
ஸோ இதோட மேட்சை வின் பண்ணுறாங்க எங்கள் முள்ளங்குறிச்சி. முள்ளங்குறிச்சி அணியினர் இந்த இன்னைய 2வது பால்ல முதல் அணியாக முதல் சுற்று வெற்றி பெற்று 2ஆம் சுற்றுக்கு முன்னேறி போயிருக்காங்க.